வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். நகைக்கடன் பெறுவோர் தற்சமயம் ஆர்பிஐ விதித்துள்ள சில கிடுக்குப்பிடி முக்கியமான தகவல்கள். நகைக்கடன்களில் புதிய புரட்சிகள் மற்றும் புதிய அறிவிப்புகள் தற்சமயம் வெளியாக இருக்குது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி தற்பொழுது நகைக்கடன்களுக்கான புதிய விதிகளை விரைவில் அமல்படுத்த உள்ளது என குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. நகைக்கடன் பெறுவர்கள் பெரும் தொகையை ஒரே நேரத்தில் செலுத்த முடியாமல் நகைகளை இழப்பு தவிர்ப்ப இனி மாதாந்திர தவணை இஎம்ஐ அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் வரை நகைக்கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை 51% அதிகரித்துள்ளதால் வாடிக்கையாளர்களின் பொருளாதார சுமையை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் நகைகளை ஏலத்திற்கு விடாமல் சுலபமான முறையில் மீட்க வழிவகை செய்யப்படும். இந்த புதிய மாற்றம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தங்க நகைக்கடன்களில் இந்த வரலாற்று காணாத அளவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. செப்டம்பர் 30 நிலவரப்படி 51%க்கும் மேற்பட்டோர் நகைக்கடன்களை நம்பியிருக்காங்க. தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதால் தற்சமயம் முதிர்வு காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இழப்பு கடனை தவிர்க்க முடியாமல் தங்க நகையை மீட்க தவறுதல் ஆயிடும். பொருளாதார சூழ்நிலை காரணமாக நகையை அடக வைக்கிறாங்க. முதிர்வு காலத்தில் வட்டியுடன் சேர்த்து அசலையும் பெரிய தொகையாக கட்ட வேண்டும். மொத்த தொகையும் ஒரே நேரத்தில் கட்ட இயலாமல் முடியாமல் போகும். அசல் ப்ளஸ் வட்டி. இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி வராமல் இருக்க பணம் இந்த மீட்க முடியாத டைமில் நகம் ஏழைக்கு போயிடும். வெளிப்படை தன்மையற்ற ஏல முறைகளும் முறைகேடு குற்றச்சாட்டுகளும் வாடிக்கையாளர்கள் நகைகளை மீட்க தவறும் பொழுது வங்கிகள் அதை ஏலம் விடுகின்றன. எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கையில் இந்த ஏலங்கள் முறையாக நடப்பதில்லை. வங்கி அதிகாரிகளே தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லது சொந்த பயன்பாட்டிற்கு நகைகளை விற்றுக்கொள்வதாக ஆர்பிஐயிடம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பெரிய தொகை தவணைகள் முடிவு அசல் கட்ட முடியாத நிலை, இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை இழக்கிற சுச்சுவேஷனுக்கு வரும். இந்த நடைமுறைகேடுகளை தடுத்து ஏல முறையை ஒழுங்குபடுத்த ஆர்பிஐ நேரடியாக களமிறங்கியிருக்கு அப்படின்றத தகவலை நமக்கு குறிப்பிடுறாங்க. பொதுத்துறை வங்கிகள் இந்தியன் பேங்க், கனரா பேங்க், தனியார் வங்கிகள் என்பிஎஃப்சி, முத்தூட் ஃபினான்ஸ், அட்டிகா கோல்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் வழங்கும் அனைத்து நிதி நிறுவனங்களும் வாடிக்கையாளர்கள் நலனை காக்க புதிய விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். ஒரு மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, தகுதி அடிப்படையில் கடன். இனி நகை மதிப்பீடு மட்டுமே போதாது, தங்கத்தின் எடை இதை ரொம்ப செக் பண்ணணும். தங்கத்தின் எடை, திருப்பி செலுத்தும் திறன், வீட்டு கடன் மற்றும் தனிநபர் கடன் வழங்கும் பொழுது இனி வாடிக்கையாளர் மாத வருமானம் மற்றும் திருப்பி செலுத்தும் தகுதி ஆராயப்படும். பாதுகாப்பான வாடிக்கையாளர் கடனை அடைத்து மீண்டும் நகையை முடிக்க முடியுமா என்பதை முன்கூட்டியே உறுதி செய்த பிறகு வங்கி கடனை அங்கீகரிக்கலாம். நகைக்கடன்களுக்கு வருகிறது இனி இஎம்ஐக்கான வட்டி. மாதம் இந்த மாதிரி இஎம்ஐ முறையை நகைக்கடன்களுக்கு கொண்டு வராங்க. இனி வட்டியும் அசலும் மழை போல் குவியாது. சிறுக செலுத்தி நகையை மீட்கலாம். நெகிழ்வான அவகாசம் 3 மாதம், 6 மாதம் அல்லது 1 வருடம் வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப இஎம்ஐ காலத்தை தேர்வு செய்யலாம். அசல் ப்ளஸ் வட்டி. மாத தவணையில் அசலும் வட்டியும் பிரிக்கப்பட்டு சுமை கணிசமாக குறைக்கப்படுகிறது. ஏலத்திலிருந்து பாதுகாப்பு. தொடர்ந்து தவணை செலுத்தியதால் வங்கியில் உங்கள் நகையை ஏலத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. இஎம்ஐ முறை எப்படியெல்லாம் இது செயல்படுது அப்படின்னா, கடன் 10,000, ஓராண்டு வட்டி 2,000, மொத்தம் 12,000. மாதம் 1000 கட்டினாலும் 12 மாதத்தில் இதை முடிச்சிடலாம். பழைய முறை மற்றும் புதிய முறை, இதில் எந்த முறை மொத்தமாக, பழைய முறை மொத்தமாக செலுத்துதல், புதிய முறை இஎம்ஐ. ஏல அபாயம். பழைய முறையில் ஹையில் ரிஸ்க் இருக்குது, புதிய முறையில் பெருமாள் குறைப்பு. தகுதி சரிபார்ப்பு. நகையே ஒரு தகுதி, திருப்பி செலுத்தும் திறன் செக் பண்ணுறாங்க. நிதிச்சுமை, வெளிப்படைத்தன்மை வங்கிகளுக்கு மட்டுமே முடிவு செய்யும். முதிர்வு காலத்தில் அதிக சுமை. திட்டமிட்ட எளிதான சுமை. புதிய ஆர்பிஐ கண்காணிப்பு மற்றும் வாடிக்கையாளர் கட்டுப்பாட்டோடு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடிக்கையாளர்களின் தங்கத்தை ஆர்பிஐயின் பாதுகாக்கும் கேடயம் ஒரு முக்கியமாக முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆர்பிஐயின் உறுதியான விதிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு, வாடிக்கையாளர்கள் ஒழுங்கான இஎம்ஐ செலுத்தும் பழக்கம், வங்கி தகுதி சோதனை மற்றும் வெளிப்படைத்தன்மை, இது எல்லாமே கோல்டு லோனுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.